அன்பான மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் கடவுளை முழுசாக நம்பக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்பவே புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படித்தும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அனுபவப்பட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் புதுசாக பிறந்திருக்கிற மாதிரி நீங்கள் உற்சாகத்தோடு ஆரம்பிப்பீங்க. போலியாக யார்கிட்டையும் நடிக்க தெரியாது. எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு வெளிப்படையாக பேசுவீங்க. ஒருத்தர் நல்ல விஷயங்களை செய்கிறாங்கன்னா அதை பாராட்டுறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டீங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு 2 விதமான குணம் இருக்கும். புதுசாக எதையாவது கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல துடிப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் எதையாவது படிச்சுக்கிட்டு அல்லது உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. இயற்கையை ரசிக்கிறதுலையும் தன்னுடைய வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகமாக விரும்பக்கூடியவங்க. எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. சாதாரணமாக ஒருத்தரை பார்த்தா கூட அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத உடனே கணிச்சிடுவீங்க. நீங்கள் பழகிற யார்கிட்டையுமே அந்தஸ்தை எதிர்பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி அன்பு காட்டுறதுலையும் பாரபட்சம் காட்ட மாட்டீங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு நாளும் நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. எப்பவும் போல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி தனக்கான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற சூட்சமம் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. பேசியே மற்றவங்களையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு கெட்டிக்காரத்தனம் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுலையும் ஆறுதலாக பேசுறதுலையும் உங்களுக்கு இணையாக வேற யாரையும் சொல்ல முடியாது. புதனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. வங்கியில் கேஷியராக இருப்பீங்க, பேச்சாளராக இருப்பீங்க, பத்திரிகையாளராக, பட்டிமன்றத்தில் நடுவராக, இது மாதிரி பேச்சு திறமையால் உங்களுக்கு பெயரும் புகழும் செல்வாக்கும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு தொழிலையும் செய்ய மாட்டாங்க. மாத சம்பளம் அல்லது அரசு வேலை, நிரந்தரமான வேலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு உயிர் நண்பனோ ஜென்ம விரோதியோ யாருமே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மனுஷங்களையும் இவங்க பயன்படுத்திட்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அடிக்கடி பண பிரச்சனை, காதலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இது மாதிரி நாலா பக்கத்திலிருந்தும் இவங்களுக்கு தொல்லைகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் இவங்க கடந்து வருவதற்கான மனசளவில் பக்குவம் அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கான கிரக நிலைகள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை எல்லாம் எளிதாக வெல்லக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. இதுவரைக்கும் உங்ககிட்ட வேணும்னே போட்டி போட்டவங்களும் தடைகளை உண்டாக்குனவங்களும் நீங்கள் எல்லா இடத்துலையும் தோக்கணும் அப்படின்னு உங்கள் பெயரை கெடுக்கிறதுக்காகவே சில பேர் வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் உங்களை விட்டு விலகி ஓடுவதற்கான காலம் வந்துடுச்சு. உங்களுடைய நல்ல பேரை நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க. தடைகளை எல்லாம் உடைச்சி எரிய போகிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் பெயரளவில் இருப்பாங்க. ஆனால் எதிர்ப்பு எந்த காலத்துலேயும் இருக்க போகிறது இல்லை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் எதிர்ப்பு இருக்காது. செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புதுமையான சிந்தனைகளும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய தனி திறமைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளுடைய கல்வி சூப்பராக இருக்க போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரிசல்ட் அமையும். உங்களுடைய நடை, உடை, பேச்சு எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் 11ஆவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களை தேடி அதிர்ஷ்ட யோகம் வரப்போகுது. உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது. மனசில் நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமைய போகுது.
இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெற்றவர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கும். தொலைதூர பயணங்கள் போவீங்க, யாத்திரைகள் செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உயர்கல்வி, வெளிநாட்டு கனவு இது எல்லாம் நிறைவேறுங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நல்ல திசையில் நடக்க போகுது. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலையும் வேலையிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் ஆஃபீஸில் முக்கியமாக எடுபடும். உங்களுடைய ஆளுமை பண்பு உயரும். ஆன்லைன் மூலமாக ஏதாவது வேலை பார்க்குறீங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெரிய growth கிடைக்க போகுது. உங்களுடைய நேம் மக்கள் மத்தியில் பிரபலமாகும். புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மற்றவங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய காந்தமாக நீங்கள் இருப்பீங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மன அமைதி, வீட்டில் சந்தோஷம் இது எல்லாம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். இனி அந்த பயம் குறைஞ்சு மன அழுத்தமும் குறைஞ்சு நிம்மதி கிடைக்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த 2025ஆவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும், நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு நாளையும் வலியோடையும் வேதனையோடு தான் கடந்து வந்தீங்க. கையில் போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது, குழந்தைங்களையெல்லாம் படிக்க வச்சாச்சு, பசங்களெல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது செட்டில் பண்ணணும், நல்ல முறையில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னெல்லாம் கனவுகளோடு இருந்தீங்க. நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க. ஆனாலும் இந்த 10 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதில் பாதி அளவு கூட உங்களுக்கு முழுசாக நிறைவேறலை. உங்களுடைய வாழ்க்கையே இன்னமும் கனவு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலும் திடீர்னு தடைகள் வர்றது, கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டாதது போல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. நிறைய ஏமாற்றங்களை எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும், தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் தனிமையில் அழுதுட்டு இருந்தீங்க. ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. யாராவது எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, சின்னதாக ஒரு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா, என் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்டு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே தவிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதனாலேயே மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி சொந்த வீடு வேணும், சொத்து வேணும், பணம் வேணும், நிலம் இருக்கணும் அப்படின்னு கேட்டவங்க, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானாகவே வந்து திருமண பேச்சை பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு சாத்தியமாகும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலைக்கு போவீங்க. கை நிறைய சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றவங்க அழகாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. உங்கள் 2 பேருடைய வருமானத்தால் உங்கள் பொருளாதார சூழ்நிலை சூப்பராக இருக்க போகுது. தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆவது வீடு, 1ஆவது வீடு, 11ஆவது வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, கிரகங்களுடைய பார்வை சூப்பராக இருக்கிறதுங்கிறனால புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனித்திறமைகள் காரணமாக பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, நேர்மையான தொழிலாளர்கள் கிடைப்பாங்க, உங்ககிட்ட விசுவாசமாக நடந்துக்குவாங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுதுங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க. உங்களுடைய பொருட்கள் தரமாகவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே முதலீடு மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தீங்க. எதையும் பெருசாக சேமித்து வைக்கல. ஆனால் நீங்கள் சேமிக்கணுங்கிறதுக்காகவே உங்களுடைய தொழிலில் இருந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எப்பவுமே பணத்தால் நிரம்பி வழிய போகுது. என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இனி எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டீங்க.
உங்ககிட்ட பணம் அதிகமாக சேரும்போது அத்தியாவசியமான செலவுகளுக்கு மட்டும் சரியான பணத்தை செலவு பண்ணிட்டு பணத்துக்கு என்றைக்குமே நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். அதை மட்டும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா பண பற்றாக்குறை என்றைக்குமே உங்களுக்கு வராது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இது வரைக்கும் பணப்பிரச்சனை இருந்தது, மனப்பிரச்சனை இருந்தது, கடன் பிரச்சனை, சொத்து தகராறு, இது எல்லாமே இருந்திருக்குங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை மூலமாகவே இதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. சனி மற்றும் செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் உங்ககிட்ட போட்டி போடுறதுக்கு தயங்கி நிற்பாங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் கூட அதுவெல்லாம் சீக்கிரமாக தீர்ப்புகள் வரும். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும். காதலிக்கிறவங்களுக்கு செவ்வாய் 7வது இடத்துல இருக்கிறதுனால உங்கள் துணையோட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி தவறான புரிதல்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாம் இருந்தாலும் உங்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்துவாங்க. அவங்களையே உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். இரு வீட்டார் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 வயசில் இருந்தாலும் சரி, 60 வயசில் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காமல் எதையோ ஒன்று நினச்சி உடம்பை வருத்திட்டு இருந்தீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு இனி நிம்மதி கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை ஆரோக்கியமான உணவுப் பொருளா அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் என்றைக்குமே ஆரோக்கியம் இருக்குங்க. உங்களுடைய வருமானம் 10,000 ரூபாயா இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் உங்கள் குடும்பத்தை வெளியே கூட்டிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கும் கூடுதலாக ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பமும் தொழிலும் 2 கண்ணு மாதிரி. இந்த 2ல் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தாலும் அது உங்களை முடக்கி போட்டுரும். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்து திருப்திப்படுத்துறது மூலமாக உங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும். எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லலாம், நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதையெல்லாம் நான் செய்யணுமா, எங்கிட்ட அதையெல்லாம் செய்கிறதுக்கு பணம் இல்லை, நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழியை நீங்கள் பார்க்கணும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கும் மன நிம்மதி கிடைக்கும், புதிய புதிய சிந்தனைகள் பிறக்குங்க. இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு என்றைக்கும் சந்தேகத்தோட கேள்விக்குறியோடு இருக்காதீங்க. முழுசாக நம்புங்க. என்னதான் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையும் கிரகங்களும் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் அதை கெடுக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் அந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க. ஏன் உங்களுடைய மனசுக்குள்ளேயே சில நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அதை தடுத்துட்ருக்கும். அதனால் எப்பவுமே பாசிட்டிவாக இருந்து இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது நீங்கள் புது மனுஷனாக இருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. யார்கிட்டையும் கடன் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்காது. 4 பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதனால் உங்களுடைய கடமையை எப்பயும் போல் செஞ்சுட்டு வாங்க. மீதி எல்லாத்தையும் காலம் தானாக கொண்டு வந்து கொடுக்குங்க. அதிர்ஷ்டமும் வேகமான முன்னேற்றங்களும் வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீங்கள் விவேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்றைக்கும் நீண்ட நாட்களுக்கு நிலைச்சு நிற்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.